உங்கள் யாவரையும் திரித்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த புதிய மாசத்திலும் ஏசப்பா என்கிட்ட என்ன சொல்ல போறாங்கன்னு ரொம்ப ஆவலோட வெயிட் பண்றீங்கல்ல. ஏசப்பா உங்க விருப்பத்தை அறிஞ்சு உங்களை நோக்கி ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? அற்புதங்களை காண செய்வார். சந்தோஷமா இருக்கீங்களா அந்த வார்த்தையை கேட்டு? ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாராம். நீங்க எதிர்பார்க்காத அந்த நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது. சந்தோஷப்படுறீங்கல்ல? ஸோ நிச்சயமாகவே கர்த்தர் அந்த காரியத்துல அற்புதத்தை செய்வார். விசுவாசிங்க, செவியுங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். சரி ஏசப்பா, இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி குட்டியா விஷயங்களை பார்த்தோம்னா நமக்கு புரியும் இல்லை? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மீகா 7:15 நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஸோ ஏசப்பா இன்னைக்கு உங்களை நோக்கி தான் சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில ஏசப்பா அதிசயங்களை காண செய்வாங்களா? ஸோ நம்புறீங்கல்ல? ஸோ அடுத்து நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் யோவான் 2:11 அதுல என்ன இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. அந்த கல்யாணத்துல ஒரு குறைவு ஏற்படுது. ஆக்சுவலி இது எந்த கல்யாணம் அப்படின்னா, யூதர்களுடைய முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம். இப்போ ஒவ்வொரு ட்ரெடிஷனுக்கும், ஒவ்வொரு சொசைட்டிக்கும், ஒவ்வொரு ரிலீஜன் அந்த ரீஜனுக்கும் ஒரு சில பெருமை பாராட்டக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும்ல. சில 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 ரீஜனை பார்த்தோம் அப்படின்னா நகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, சிலருக்கு ரொம்ப பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இந்த யூதர்களுடைய அந்த காரியத்தில் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், எதுக்கு ரொம்ப மதிப்பு அப்படின்னா திராட்சை ரசம். ஒரு திருமணத்தில், ஒரு திருமணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சுன்னா அப்படி ஒரு அவமானம் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடந்துருச்சு, திருமண காரியத்தில் ஏதோ நகை போடலை, நமக்கு எப்படி ஒரு அவமானமோ அந்த மாதிரி ஒரு பெரிய அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அன்றைக்கு திராட்சை ரசம் குறைவுபடுறது. அதனாலேயே அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் குறைவுபடாமல் பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம திருப்பிக்கலாம் வேத பகுதியை. யோவான் 2:11 இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஸோ இங்க என்ன இயேசப்பா செய்கிற முதல் அற்புதம், முதல் அதிசயம் என்ன அப்படின்னா, குறைவுபட்ட அந்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு குறைவா இருக்கீங்களா, இன்னைக்கு குறைவுபட்டுட்டீங்களா, நீங்க எதிர்பார்க்காம ஒரு குறைவு வந்துருச்சா, நீங்க பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைத்து ஒரு குறைவு வந்திருக்கல, அந்த குறைவுபட்ட சுச்சுவேஷன்ல நீங்கள் இந்த டைம்ல தான் தேவன் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அன்றைக்கு கலிலேயாவில் ஒரு குடும்பத்துக்கு அற்புதம் செய்தார் என்றால் இன்றைக்கும் அதே தேவன் தாங்க, அதே இயேசப்பா தான். மனுஷங்க மாறலாம், தேவன் மாறாதவர். அவர் இன்றைக்கு உங்களை நோக்கி சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துடணும் இந்த விஷயத்துல. ஏன்னா அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்திருப்பாங்களா அந்த யூத கல்யாணத்துல, அவங்களுக்கு ஒரு குறைவு வர மாதிரியே பார்த்துன்னு இருக்க மாட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஒரு குறைவு வந்துருச்சு, அதுல ஏசப்பா தேவன் கிரியை செய்கிறார். இதுக்கு ஏசப்பா சொல்றாங்க என்ன அப்படின்னா, 2:7 ஏசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஸோ எவ்வளோ ஒரு அதிசயம்ல. இப்போ அடுத்து படித்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து ரொம்ப அழகா நிறைய விஷயம் சொல்றாங்க அதுக்கப்புறம். ஸோ இப்போ தேவன் யாரு? நம்ம சிருஷ்டித்தவர், நம்மளை நடத்துகிறவர், நம்மளோடு பேசுகிறவர், நம்ம பிரச்சனையை அறிந்தவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்த தேவன், செய்து முடித்த தேவன். நம்ம விசுவாசமா அப்பா ஏசப்பா எனக்கு இதை செய்ய ஏசப்பா அப்படின்றப்ப நம்ம மேல ரொம்ப அன்பு வைத்த ஒரு அருமையான ஒரு நல்ல தகப்ப நம்ம கூட இருக்காங்க. இப்படிப்பட்டவர் நமக்கு ஒரு குறைவு அப்படின்னா அதை பார்த்துட்டு எப்படி இருப்பாங்க? அன்றைக்கு ஏசப்பா அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த குறைவு நிறைவாய் மாறுகிறது. ஒரு தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. ஒரு டேஸ்ட்லெஸ் டர்ன் இன்டு டேஸ்ட் ஒன். ஒரு டேஸ்ட்ஃபுல்லா, ஒரு
வேஸ்ட் லேண்ட் டர்ன் இன்டு வண்டர்ஃபுல் மார்வலஸ் திங்ஸா மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன்ல கர்த்தரை அவர்கள் அழைத்தார்கள். அந்த கல்யாணத்திற்கு ஏசப்பா அழைக்கப்பட்டிருந்தார். அவரும் அவரோட சீஷர்கள் போகிற அந்த நேரத்துல தான் இப்படி ஒரு குறைவு வருகிறது. இன்றைக்கும் ஏசப்பா நான் ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை என் வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கேன், ஏசப்பா என் குடும்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால், உங்க வாழ்க்கையில அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சுச்சுவேஷன் ஒரு குறைவு வந்திருக்கும் என்றால் இன்றைக்கு நீங்கள் உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். கானாவூர் கல்யாணத்திலே தேவன் இருந்ததினால், தேவன் அந்த குடும்பத்துல அழைக்கப்பட்டிருந்ததனால் அந்த குறைவு, அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறுது. யோசிச்சு பாக்குறீங்கல்ல, ஒரு திராட்சை ரசம் அப்படின்னா அது ஃபர்மெண்ட் ஆகுறதுக்கு மோர் தென் 2 weeks நல்லா ரொம்ப சூப்பரா வரணும்னா 1 month அப்படி அந்த ரேஞ்ச், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும்ல. சடன் இமீடியட்டா ஒரு தண்ணீருக்கு டேஸ்ட் இருக்கா, தண்ணிக்கு நத்திங் இல்லை, ஒரு நிறம் இல்லை, ஒரு டேஸ்ட்லெஸ் எதுவுமே இல்லை, அந்த தண்ணீர் திராட்சை ரசமா மாறப்படுதா. கல்யாணத்துல முக்கியமான பொருளாக அப்படிப்பட்ட அந்த பொருளாக ஒரு தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுகிறது. மாற்றினவர் யார்? கர்த்தராகிய ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இப்படி நீங்க சுச்சுவேஷன் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல, இந்த அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ல தாங்க கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு குறைவு வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி மனிதர்களை நோக்கி போகாதீங்க. மனித ஆலோசனைகளை நோக்கி நீங்க முதலாவது போவதற்கு முன்பாக ஏசப்பா இதுக்கு என்ன செய்யணும். அன்றைக்கு அந்த காலாவூர் கல்யாணத்துல ஒரு அழகா சொல்றாங்க, 3ஆம் வசனத்தை படிங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு குறை வந்துருச்சு. குறை வந்த உடனே பேசிக்கிறாங்க, சலசலப்பு, என்ன பண்றது, இப்ப என்ன பண்றது, அடுத்து எப்படி எங்க போய் நம்ம திருப்பி திராட்சை கொண்டு வர்றது, என்ன பேசுவாங்க, என்னன்னாலும் நினைப்பாங்க, நம்ம கலர் நின்று போயிடுமே, இப்படிப்பட்ட பல அவமானத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு பயம், கலப்பு, அந்த சூழ்நிலை. அந்த சுச்சுவேஷன்ல ரொம்ப கூலா ரொம்ப காமா ஏசப்பா அங்கதான் இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும், சுச்சுவேஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்றாலும் பயப்படாதீங்க. தேவன் உங்கள் மத்தியில தான், சுச்சுவேஷனுக்கு மத்தியில தான் உங்களோட கூட இருக்கிறார். அன்றைக்கு அந்த 3 பேர் நடுவுல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த சூழ்நிலை, அந்த அக்கினி சூளையில போடப்பட்ட மத்தியில தேவன் 4வது நபராக உலாவி வரக்கூடுமானால் உங்கள் வாழ்க்கையிலும் அக்கினி மயமான சுச்சுவேஷனா இருக்கு, தாங்க முடியாத வேதனையா இருக்கு இந்த சூழ்நிலை என்று கலங்குகிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் எந்த சுச்சுவேஷனை நோக்கி போறீங்களோ, எந்த சுச்சுவேஷன் குறைவுபட்டு நீக்குதோ, என்ன பண்றதுன்னு கலங்கி பயந்து என்ன பண்ணலாம் நேசப்பா யோசி கலங்குகிறீங்களே, அதே சுச்சுவேஷன்ல அதே இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டில், பயப்படாதீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட தான் நிற்கிறார். அவர் நிற்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன செய்யணும் கேளுங்க. அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு கானாவூர் கல்யாணத்துல செய்த முதல் அதிசயமா, ஏசப்பா செய்த முதல் அதிசயமே எவ்வளவு பெரிதா இருக்கு. அதே போல உங்கள் வாழ்க்கையில இது வரைக்கும் வேஸ்ட்லெஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் அது மார்வலஸ் திங்கா, அது செத்து போச்சுங்க, டெட், இதுக்கு மேல இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்ற விஷயமா இருந்தாலும் அதை பாசிபிள் ஆக்க தேவனாகிய கர்த்தரால் முடியும். அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்துல ஒரு தண்ணீர் திராட்சரசமாய் மாற்ற என் தேவனால் கூடும் என்றால் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில அந்த டேஸ்ட்லெஸ் டர்ன் இன்டு டேஸ்ட்ஃபுல் ஒன்னாக மாற்ற தேவனால் கூடும். விசுவாசிங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு கேட்கிறப்போ ரொம்ப அழகா சொல்றாருல்ல, என் வேலை இன்னும் வரல. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஏசப்பா கிட்ட கதறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாம் அவரோட வேலைக்கு மாத்திரம் கொஞ்சம் காத்துருங்களேன். ரொம்ப நேரம் ரொம்ப வருஷம் காத்திருந்துட்டேங்க, ரொம்ப முடியல இதுக்கு மேல அப்படின்னு ஒரு வேலை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காலம் தான். அவரோட வேலை வர்ற வரைக்கும் நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னா அவர் வேலையில அவர் செய்கிறது மனித மூளைக்கு அப்பாற்பட்டது. அன்னைக்கு சொல்லுவீங்க, ஏசப்பா என் ஜபத்தை கேட்டு என் வார்த்தையை கேட்டு எனக்கு இவ்வளோ பெரிய லைஃப் கொடுப்பாரா, இவ்வளோ பெரிய அற்புதம் செய்வாரா, இவ்வளோ பெரிய உயர்வுக்கு என்னை உயர்த்தி வைப்பாரா, என் குடும்பம் தலை தூக்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய நினைச்சு பார்க்கலன்னு சொல்லக்கூடாது.
வார்த்தை உங்கள் வாயிலிருந்தே புறப்பட்டு வரும் என்று இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நோக்கி பேசி கொண்டிருக்கிறார். நீங்களே உங்க வாயை திறந்து நான் நினைச்சே பார்க்கலங்க, ஏசப்பா இந்த உயர்வுக்கு உயர்த்துவார், இதுக்குதான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன்னா அவரோட வேலையில அவர் செய்கிற காரியம் அது மகத்துவமானது, அது ஆச்சரியமானது, அது அற்புதமானது, அது மனித மூளைக்கு மேற்பட்டது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நம் தேவன் நமக்காக செயல்படுகிற ஒருவராய் இருக்கிறார். நம்புறீங்கல்ல? சோ நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு தண்ணீர் திராட்சை ரசமா மாறுங்க, கண்டிப்பா மாறும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஹிஸ் டைம். அவரோட வேலைக்காக காத்துடுங்க. மனுஷங்க அர்ச் பண்றாங்க, இல்ல அவங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, இப்ப இது நடந்தாதானே அவங்க நாமத்துக்கு மகிமை இருக்கும். நம்ம மூளை என்ன மிஞ்சு போனா ஒரு 1.36 kg அவ்வளவுதான மூளை. இந்த மூளையை வைத்து இப்ப நடந்துட்டா அந்த காரியம் நடந்துட்டா அதானே இசப்பா அவங்க நாம மகிமைப்படும், இப்பதானே இசப்பா இவங்க எல்லாம் உங்களை தெரிஞ்சுப்பாங்க. நீங்க ஒருவேளை நம்ம இருதயத்தை அப்படி நினைக்கலாம். ஆனால் தேவனுக்கு ஒரு வேலை இருக்கிறது. அவர் வேலையில் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் விட மாட்டார். உங்களை அது இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு அற்புதங்களை காண செய்வார். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார், அவருக்கு டைமுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அற்புதங்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீங்க கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன் தான் கர்த்தர். நம்புறீங்கல்ல? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆவியில பலப்படுறீங்கல்ல? சரி, நம்ம 2வது பார்க்கலாம். ஒரு இன்சிடென்ட், மார்க் 5:36. ஸோ இதில் என்ன நம்ம இன்சிடெண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஜெப ஆலய தலைவன் வந்து தன் மகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, மரண அவஸ்தையாக இருக்கிறாங்க. ஸோ ஏசப்பா நோக்கி வராங்க, என் மகள் வந்து இப்படி மரண அவஸ்தையாக இருக்கிறாங்க, போதுகிறே நீங்கள் வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஏசப்பா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த 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 இன்சிடென்ட் அது கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே இந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ அவங்கள சந்திக்கிறாங்க. அதனால நம்ம டைம் டிலே ஆகுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ எவிடோ ஏசப்பா சீஷர்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கிறப்போ நடுவில் வந்து ஒரு அற்புதம் நடக்குது. அப்போ நமக்கு என்ன தோணும்? அப்போ எவருக்கு என்ன யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு? ஏற்கனவே என் மகன் மரண அவஸ்தைப்படுகிறார். சாதாரண ஜுரமோ இல்லை, சாதாரண ஒன்றும் இல்லை, மரணத்துக்கு ஏதுவா நம்ம முடிஞ்சிருச்சுங்க, இன்னைக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நமக்கு இப்போ சொல்லுவாங்கல்ல டாக்டர்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மரண அவஸ்தையில எசப்பா கூட்டிட்டு போயிடணுன்ற அந்த ஒரு அர்ச்சில் அந்த ஒரு இதில் அவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. வேகமாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த இடத்துல ஒருத்தர் வந்து எனக்கு எசப்பா எனக்கு உதவி செய்யணும், நம்ம என்ன நினைச்சுப்போம், என் பிள்ளைக்கு முதல்ல அற்புதம் அதிசயம் நடக்கும், ஏன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும்ல. ஆனால் எதிர் எதுவுமே சொல்லலைங்க. அந்த பெரும்பாலான ஸ்திரீ தொடுறாங்க, அவங்களுக்கு அற்புதம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் முடிகிறதுக்கு இட் வில் டேக் மேபி 10 to 15 எவ்வளோ நேரம் ஆயிரம் நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் அவ்வளோ டைமும் எதுவுமே டென்ஷன் ஆகலை, எதுவும் பதற்றப்படுறாங்க நமக்கு பைபிள் எதுவுமே நமக்கு சொல்லலை. ஸோ இந்த நேரத்துலையும் நீங்கள் ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்க, ஏசப்பா கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டீங்க. ஒரு இதுக்கு இதான்ப்பா, இதை பண்ணாதான் இதுக்கு மேலே ஒரு வழி இல்லைப்பா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு வந்துருவோம்ல. அது எல்லாருமே லைஃப்ல எல்லா காலகட்டத்திலும் ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேலே முடியலை அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வந்திருப்போம்ல. அந்த மாதிரி தான் எவ்வளோ இன்னைக்கு நின்று கொண்டு இருந்தால் ஒரு வேளை நீங்கள் அப்படி நின்று கொண்டு தேவனை நோக்கி கதறி தேவனத்தில் நீங்கள் முறையிட்டு கொண்டிருக்கும் பொழுதே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. உங்களுக்கு அப்படி சில காலதாமதம் ஆனாலும் அடுத்த எவருக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பதில் ஒன்று வருது. என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? அதே மார்க் 5:35. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். இப்போ குணமாக்கிடுவாங்க, ஏசப்பா கூட்டிட்டு போனா என் பிள்ளை குணமாயிடும் அப்படின்ற நிச்சயத்துலதான் ஏசப்பா கூட்டிட்டு போறாங்க. அந்த போற வழியில காலதாமதம் ஆகுது. ஆனா அந்த 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 சைமல்டேனியஸா அடுத்து வந்து ஒரு வீட்டுல வந்து சொல்றாங்க, ஏன் போதகரை வருத்தப்படுத்துறீங்க, உங்க மகள் வந்து மறைத்து போயிட்டா. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்மளும் சில விஷயத்துக்கு ஏசப்பா கிட்ட கேட்டிருப்போம், ஏசப்பாக்கு ஜெபிச்சிருப்போம், உபவாசிச்சிருப்போம், அழுதுருப்போம், புலம்பிருப்போம், கண்ணீரை சிந்திருப்போம், நாட்களை நமக்கு அவர் சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்படிலாம் எதிர்பார்த்து அந்த விஷயத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அவரோட இடத்துல நம்ம நின்று கொண்டிருந்து கேட்டே இருப்போம். ஆனா நமக்கு வர நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த பதில, அன்எக்ஸ்பெக்டட் பதில். அது வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு முடிவு, நம்ம விரும்பாத ஒரு முடிவு நம்ம கையில வந்துருச்சுங்க. அப்போ அதை பார்க்குறப்போ எப்படி இருக்கும்? என்ன ஆண்டவரே, உங்களை நோக்கி தானே வந்தேன், உங்ககிட்ட தானே ஜெபிச்சேன், உங்களை தானேப்பா நம்பிட்டு இருந்தேன், இப்போ
இப்படி ஒரு பதில் வந்திருக்கேப்பா எனக்கு அப்படின்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க போயிருப்பீங்களா? நான் போயிருக்கிறேன் என் வாழ்நாள்ல. அதனாலதான் தைரியமா இன்றைக்கு உங்கள் முன்னாடி நான் நின்று சொல்லுகிறேன். நான் பல சுச்சுவேஷன்ல நான் எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் திங், நான் இதை இப்படி நடக்கும்னு நினைப்பேன், அது அப்படி இல்லாம இப்படி மாறும் பொழுது அப்படி இருதயம் கலங்கி நிற்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல நான் நிற்கும் பொழுது ஒன்றே ஒன்று பார்த்திருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னை ஆறுதல் படுத்துறதே இல்லை. அப்படி பெருசா எனக்கு கூட யார் ரொம்ப அப்படி இருதயத்திலிருந்து என்னோட உணர்வுகளை புரிந்து கொண்டு அப்படி பெருசா ஏசப்பா எனக்கு யாரும் அவ்வளவு பெருசா கூட வைக்கல, ஒரு சிலரை வச்சிருக்காங்க. ஆனாலும் அவர் கொடுத்த அந்த 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 நேரத்துல என்னை அறியாம ஒரு தெய்வ சமாதானம் இருதயத்தை நிரப்பும். அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ஆனா ஒரு இருதயம் சமாதானமா இருக்கும். ஒரு தெய்வ அந்த அந்த கம்ஃபர்டர், அந்த தேய்ச்சிற வாழன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அது நிச்சயமா என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேங்க. அந்த அதுக்கு மேல ஃபீல் பண்ண முடியாது. அப்படியே அமைதியா இருக்கும், அப்படியே அமைதியா தேற்றுவார். அப்படிப்பட்ட இன்றைக்கு ஒரு வேலை நான் பார்க்கலங்க. இந்த அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. ஏன்னா நான் அவ்வளவு ஜபிச்சேன், அவ்வளவு வேண்டினேன், நான் அவ்வளோ ஏசப்பாக்க நின்றேன். ஒரு வேலை நிற்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, உங்க சுச்சுவேஷன்ல அப்படி இருந்துச்சுன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க, மனிதர்கள் மாறலாம், தேவன் மாறாதவர். தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரா, அந்த வாக்குக்கு அவர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அதற்காக அவர் யாவையும் எல்லா காரியத்தையும் மாற்றி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை காண செய்வார். இன்றைக்கு எவர் இப்ப கேட்ட உடனே எவர் என்ன பண்ண நினைக்கிறீங்க? எவருக்கு ரெண்டே சுச்சுவேஷன் தானே. பாதி வெளில வந்தாச்சு, வீட்டுக்கு பாய் வச்சுக்கோங்களேன். ஒன்னு ஏசப்பா திருப்பி சரி போங்க போதுகிற நீங்க, நான் போய் இந்த காரியத்தெல்லாம் பார்க்கணும், அடுத்து ஃபியூனரலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மேபி எவருக்கு ஒரு இருந்திருக்கும். அந்த சுச்சுவேஷன் அவங்க சொன்ன உடனே, அந்த மனிதர்கள் உன் குமாரத்தை மறைச்சிட்டான்னு சொன்ன உடனே யாரும் பேசல. யார் பேசுகிறார்? நம்ம புரிந்த ஒரு தேவன் பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. ரொம்ப அருமையா இருக்குல்ல? அவங்க சொல்றாங்க அந்த வார்த்தையை இயேசு கேட்ட உடனே. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அப்படி சுச்சுவேஷன் கடந்து போகும் பொழுது நம்ம இருதயம் பேசுகிற வார்த்தையை தேவன் நிச்சயமா கேட்பார். அதை கேட்கும் பொழுதே உங்களை நோக்கிதான் இன்றைக்கு அந்த வார்த்தை வருகிறது. பயப்படாதீங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. எப்போ வருது இந்த வார்த்தை? எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரப்போ வரல, நெகட்டிவ் ரிசல்ட், நான் எதிர்பார்க்காத, நான் விரும்பத்தகாத ஒரு ரிசல்ட். இது வந்த நேரத்திலையும் தேவன் வார்த்தை அனுப்புகிறார். பயப்படாதே. யார் சொல்றது? மனுஷங்க சொல்லல, தேவன் ஏசப்பா சொல்றாங்க. பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனா இரு. இதுதாங்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா இருக்கிறப்ப ரொம்ப ஜாலியா துதிப்போம், பாடுவோம், ஏசப்பாக்காக ஓடுவோம், நம்மளுடைய ஃபுல் இன்ட்ரெஸ்டையும் கொடுப்போம். அவரை எப்படி நம்ம மகிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மகிமைப்படுத்துவோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல நடக்கும் பொழுது நம்மளால துதிக்க முடியுதா? நம்மளால ஜெபிக்க முடியுமா? நம்மளால அப்படி முழங்கால முன்னாடிமா நிற்க முடியுமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை துவண்டு போயிருந்தாலும் உங்களுக்காக தான் ஏசப்பா இந்த மாசத்துல பேசுறாங்க. மேபி இது பார்க்கிற ஒவ்வொருத்தருமே அவர் அறிந்திருக்கிற தேவன்ல ஒவ்வொரு சோலுக்கும் அதுக்கு ஏற்ற வண்ணமாய், மனிதர்களுக்கு சில பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்காம போயிடுவாங்க. அது அப்படிப்பட்டவர் அல்ல இயேசு. நம்மை உருவாக்கினவர். உங்க ஒவ்வொருத்தர பேரையும் உங்க ஒவ்வொருத்தர சுச்சுவேஷன்லயும் தான் இன்றைக்கு அந்த வார்த்தையை அனுப்புகிறார். பயப்படாதீங்க. நெகட்டிவ் ரிசல்ட் பார்த்து கலங்குறீங்களா? துவண்டு விடாதீங்க. எவ்வளவு முயற்சி எடுத்ததுக்கு மேல முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? விட்டுறாதீங்க உங்க விசுவாசத்தை. பயப்படாம விசுவாசம் உள்ளவனா இரு. அந்த எபிரு அந்த வார்த்தையை கேட்டு தப்புன்னு செத்துருச்சு அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே ஏசப்பா சொன்ன வார்த்தை, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனா இரு. ஒண்ணுமே எவரு சொல்லல. என்ன ஏசப்பா, இவ்வளவு தூரம் உங்களை கூட்டிட்டு போனேன், இங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி நீங்க சீக்கிரம் நடந்திருக்கலாம், அப்படி இப்படி எதுவுமே எவரு பேசல. ரொம்ப சைலண்டா தன் வாயை இருந்துட்டு அப்படியே அமைதியா இருந்தா. அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இன்னும் ஃபார்வர்டா நடந்து போறாங்க. நீங்களும் ஒருவேளை நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு, இந்த காரியம் நெகட்டிவா முடிஞ்சிருச்சு, அது எதுவா வேணா இருக்கலாம், ஃபினான்ஷியலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குழந்தை காரியமா, திருமண காரியம், படிப்பு காரியம், எது வேணாலும் இருந்திருக்கலாம், நெகட்டிவா வந்துருச்சுங்க அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எப்படி சைலண்டா போறாங்க. ரொம்ப சைலண்டா விசுவாசமா ஏசப்பா சொன்னது ரெண்டே 2 வார்த்தை,
பயப்படாது, விசுவாசம் உள்ளவனா இரு. எவருக்கு தெரியாது தான் பிள்ளை மறிச்சு போச்சு, தன் பிள்ளை உயிரோட எழுப்புவாரா, எதுவும் தெரியாது எவருக்கு. ஆனா தேவன் சொன்ன 2 வார்த்தையை நம்பி எவரும் ரொம்ப சைலண்டா வாழ்க்கையில அமைதியா போறாங்க. அவிசுவாசப்படணும்னு நம்ம பைபிள்ல போடல, பதட்டப்படலை நம்ம பைபிள்ல. அப்படி அவர் பண்ணாரான்னு தெரியாது, கவலைப்பட்டு அழுதாரா, அதெல்லாம் எதுவும் போடல. பயப்படாம விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்துல நடந்தார்கள். எப்பொழுது தன் குழந்தை இறந்து போச்சு இந்த செய்தியை கேட்கும் பொழுது, ஒரு வேலை அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கை, உங்க காரியம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ரிசல்ட் உங்க காதுகள் கேட்டிருந்தாலும் இன்றைக்கு பயப்படாம விசுவாசம் உள்ளவர்களாய் நடவுங்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? அதே அதிகாரம் 5:41 பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்துரு. ஒண்ணுதான். நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சா? கோ ஃபார்வர்ட். அவரோட இன்னும் நடங்க. எப்படி நடப்பீங்களோ அதே மாதிரி நடந்து நீங்க போகும் பொழுது தேவன் நீங்க எதிர்பார்க்காத அந்த காரியத்துல நீங்க அந்த முடிவு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா அழகா அந்த நெகட்டிவையும் பாசிட்டிவாய் மாற்றக்கூடியவர் தான் ஒருவர். மனுஷங்க முடியலன்னு சொல்லிட்டாங்களா? இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். சர்வ வல்லவர், சர்வத்தையும் சிருஷ்டிக்கிறவர், சகலத்தையும் உருவாக்கினவர் ஏசப்பா. அந்த அவர் வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு காரியங்களை, அற்புதங்களை காண செய்வார். நம்ம 3வது ஒன்று பார்க்கலாமா? லூக்கா 5:5. இதுல ஒரு மனிதன் இருக்கிறாங்க, பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பிரயாசப்பட்டும் எல்லாம் தன்னோட ஹோல் ஸ்ட்ரென்த்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்தையும் போட்டு, அவ்வளோ எஃபர்ட்டையும் போட்டு, அவ்வளோ நாலேஜையும் போட்டு அவங்க வேலை செய்யணும். ஒரு மீன் பிடிக்கிற வேலை அதை அவங்க செய்யும் பொழுது அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா 5:5 அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். இப்போ இந்த இன்சிடென்ட்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபிஷ் பிடிக்க போறாங்க. ஒரு மீன் அகப்படலை. ரொம்ப சோகமான நைட் ஃபுல்லாக உழைச்சிருப்பாங்க. அவ்வளோ டயர்டு, பாடியில் டயர்டு, அதை விட மனசில் இருக்கிற டயர்டு இருக்கும் ரொம்ப அதிகமாக. ஒன்றும் கிடைக்கல, எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ பிஸ்னஸ் எதுவுமே போச்சு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கவலையோடு இந்த வலையை அலசி கொண்டு இருக்கும் பொழுது ஏசப்பா சுச்சுவேஷனில் என்டர் ஆகிறாங்க. கொஞ்சம் படவை கொஞ்சம் தள்ளிட்டு போறியாப்பா அப்படின்னு. ஸோ படவை கொஞ்சம் தள்ளிட்டு போய் அவர் உட்காந்து போதனை பண்ணிட்டு இருக்கா. இவங்களை வலையை அலசி கொண்டு அந்த ஏசப்போட போதத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பொழுது அவர் போதகம் பண்ணி முடித்த பின்னால வசனம், சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஸோ இந்த கேஸப்போ நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, பிரயாசப்பட்டுட்டீங்கல்ல, உங்கள் எல்லா ஸ்ட்ரென்த்தை வச்சு, உங்கள் நாலேஜ், உங்கள் டாக்டிக்ஸு, இது இப்படி இந்த விஷயம் இந்த காலத்தில் இப்படிலாம் பண்ணலாம்னு யோசிச்சு பண்ணியிருப்பீங்கல்ல, அத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டீங்க, ஒன்றும் அகப்படலை. அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போங்க. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இங்க அவங்க என்ன சொல்றாருன்னா, பேதுருக்கு ஏசப்பாவுக்கு ஃபிஷிங்கை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுல்ல, இவருக்கு என்ன வார்த்தை கொடுத்துரு எப்படி நடந்து அப்படிலாம் பேதர் ஒன்றுமே சொல்ல. ஆகிலும் உங்களோட வார்த்தையின்படி நான் போகிறேன். இன்னைக்கு ஏசப்பா இதை பார்க்குற உங்களுக்கு தான் சொல்றார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்வாராம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். இன்னும் கொஞ்சம் ஆழம், இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம், இன்னும் கொஞ்சம் உங்கள் ஜெப நேரத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்களேன், உங்கள் வேத வாசிப்பை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்களேன், இன்னும் தேவ வசனத்தை புரிஞ்சுக்கிறதுல, ஏசப்போட சத்தத்தை புரிஞ்சுக்கிறதுல, ஏசப்பா உங்ககிட்ட பேசுறதை புரிஞ்சுக்கிறதுல நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழத்துல அந்த படகு எப்படி ஆழத்துக்கு போச்சோ, ஸோ உங்க வாழ்க்கை, உங்க இருதயம் ஆழத்துக்கு போகட்டுமே. தானாய் வலைகளை கிழியத்தக்க மீன்கள் உங்கள் படகுகளில் வந்து, அன்றைக்கு எப்படி பேதுரும் கிழிந்து போகிறதுக்கு மீன்களை பிடிச்சாங்களாம். நீங்க பிரயாசப்பட்டு முடியாதவைகள் தேவ சமூகத்தில் தேவ முழங்கால் நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த வலைகள் கிழிந்து போகத்தக்கத அளவுக்கு நீங்க இவ்வளவு பிளஸிங், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா, இவ்வளவு பெரிய மகிமையா எனக்கு என்று நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அதுக்குதான் ஏசப்பா உங்ககிட்ட சொல்றாங்க, ஒன்னே ஒண்ணு பண்ணு மகளே, நீ இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போகன்னு சொல்றாங்க. ஸோ ஏசப்பா அந்த சொல்ற அந்த சின்ன விஷயத்துக்கு நம்ம கீழ்படுந்தோம் அப்படின்னா பெரிய அற்புதங்களை நம்ம பார்ப்போங்க. ஏசப்பா நம்ம இருதயத்துல பேசுவார். அது எப்படி நம்ம ஏசப்பா பேசுவார் அப்படின்னா, நம்ம ஒரு மனிதர்கள் பேசுறது நம்மளால புரிஞ்சுக்க முடியதில்ல. நம்ம அப்பாவோட சத்தம் நமக்கு கேட்கும்ல, அம்மாவோட சத்தம் எவ்வளவு தூக்கத்துல என் அப்பான்றது அந்த ஒரு கிளியர்னஸ் இருக்குல்ல. நீங்களும் இன்னும் தேவ சமூகத்துல நிற்கும் பொழுது அழகா உங்கள் சிந்தையில, உங்க இருதயத்துல தேவன் அழகா பேசுவாருங்க. எப்பவுமே நம்ம கிட்ட பேசணும்னு நம்ம நிறைய பேர் இவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா
நம்ம கிட்ட ஏசப்பா என் பிள்ளைகிட்ட பேசாதான் ஏங்கி கொண்டிருக்கிற தகப்பன், நல்ல தகப்பன், நமக்காக ஜீவனை கொடுத்தவர் இன்றைக்கு உங்களை நோக்கி தான் சொல்றாரு, மகளே நீ கவலைப்படாது, அந்த அற்புதம் நீ நினைக்கிறல்ல, இது எனக்கு செய்றீங்களா ஏசப்பான்னு கேட்கிறல்ல, அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு 3 காரியங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒன்று நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, திராட்சரசம் தண்ணி திராட்சரசமாய் மாறினது. செஞ்சது என்ன? ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ் டைம். அவரோட வேலைக்கு காத்திருக்கும் பொழுது எவரோட கதையில் நம்ம என்ன பார்த்தோம், அந்த நெகட்டிவான ரிசல்ட்டை வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் அந்த பயப்படாம விசுவாசமா அந்த முன்னாடி வைத்திருந்த விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் கீப்பப் பண்ணி கொண்டு போகும் பொழுது மரித்த மகள் உயிரோடு எழுந்து நிற்கிறத பார்த்தோம். நம்மளும் அப்படி செய்வோம். 3வது, நான் பிரயாசப்பட்டு ஒன்று கிடைக்கல ஆண்டவரே, உங்க ஆலோசனை, அவரோட ஆலோசனை கேட்கும் பொழுது இன்னும் ஆழத்துக்கு போங்க. பேருக்கு தெரியாத ஆழத்துக்கு அவங்க தானே போயிட்டு தானே வந்திருப்பாரு. ஆகிலும் உங்களோட வார்த்தை, அப்ப தெய்வ வசனத்தை நீங்க ஆலோசனை கேட்டுருங்க. அந்த ஆலோசனையின்படி, அந்த வார்த்தையின்படி வலைகளை போடுங்க. வார்த்தையின்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. வார்த்தையின்படி உங்க படிப்பை சூஸ் பண்ணுங்க. வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க. என்ன தேவ சித்தம் என்ன சொல்றாரு ஏசப்பா, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நடங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லாமல், குறைவு வந்தாலும் நிறைவாய் நடத்தி அற்புதங்களை காண செய்வார், அதிசயங்களை காண செய்வார். நம்புறீங்கல்ல? நிச்சயமா இந்த 3 விஷயத்தையும் நம்ம செய்யும் பொழுது, இது எந்த சூழ்நிலைங்க போறீங்களோ அதுக்கு ஆப்டா செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை காண செய்வார். நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அப்பா எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம்ப்பா. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஏசப்பா. அப்பா உமக்கு நாங்கள் வருகிறோம் ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஒரு தண்ணீர் ஏசப்பா திராட்சரசமாய் மாறினது ஆண்டவரே. அப்பா எங்கள் கண்களுக்கு முன்பாக ஏசப்பா அந்த வேத வாக்கியத்தை ஆண்டவரே அப்பா வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. என்னோட பிள்ளைகள்லாம் ஆண்டவரே, அப்பா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை டேஸ்ட் இல்லைங்க, என் வாழ்க்கை வனாந்திரம் என்று சொல்லுகிறார்களோ ஆண்டவரே, அந்த வனாந்திரம் ஆண்டவரே கழிப்பாய் செழிப்பாய் ஆண்டவரே, ஏதோ அந்த தோட்டத்தை போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை மாறட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதையெல்லாம் தடை என்று நின்று பார்க்கிறார்களப்பா, எதையெல்லாம் எனக்கு அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல என்று நினைக்கிறார்கள் ஆண்டவரே, இந்த காலத்துல அற்புதம் அதிசயம் எனக்கு இறங்கட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முடிஞ்சிருச்சு இந்த ரிசல்ட், இதுக்கப்புறம் இல்லைங்க நெகட்டிவா முடிஞ்சிருச்சுன்னு நினைத்தாலும் ஆண்டவரே, தேவனப்பா அவங்க விசுவாசத்தை பலப்படுத்தி ஆண்டவரே பயப்படாமல் நின்று விசுவாசிக்கு கிருபைத்தாங்க ஆண்டவரே. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரயாசப்பட்டு எனக்கு பலனில்லை என்று நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய தேவ ஆலோசனை ஆண்டவரே, சொப்பனத்துல தரிசனத்துல மனிதர்கள் மூலமே ஏசப்பா தேவ வார்த்தையின் மூலம் ஆண்டவரே அவர்களோடு இடைப்பட்ட ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏசப்பா. அவங்க நினைக்கிற காரியத்தில் ஏசப்பா தேவ சித்தத்தின்படி ஆண்டவரே அற்புதம் செய்த அதிசயம் செய்த மகிழ பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பார்க்கிற ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா நீங்க அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தெய்வம் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே, எங்கள் தெய்வனப்பா ஜீவன் உள்ளவர் ஆண்டவரே, அவர் அற்புதங்களை செய்கிறவரே சப்பா, அதிசயங்களை செய்கிறவர் என்று ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வைக்கிற இடத்துல ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் மத்தியில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவரே எழுப்பி உயர்த்தி தூக்கி நிறுத்தி வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உயரத்துல வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தேடி என்னோட சோர்ந்து போய் இருந்து என்னோட இருதயத்துல கர்த்தர் எனக்கு அற்புதங்களை காண செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவேன். மகளே உன் வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை ஆண்டவரே இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அப்படி விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் இவர் வாழ்க்கை நடக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மற்ற பிள்ளைகளுக்கு சாட்சி நிற்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் நாமம் மகிமைப்பட போறதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவன் நாங்க தரை மட்டும் திறந்து ஜெபிக்கிறோம்ப்பா. விளையாட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.